அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வருடத்தில் முக்கியமான அமாவாசைகளில் இந்த தை அமாவாசை ஒன்று. இந்த 2026ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய தை அமாவாசைனால எந்த முறையில் முன்னோர்களை வழிபட்டால் நமக்கு இருக்கக்கூடிய சாபம் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றமும் மகிழ்ச்சி உண்டாகணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதியவராகி இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆண்டு தை அமாவாசை பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி அமையிருக்கு. இந்த நாளுக்கான சிறப்பு என்ன, இந்த நாளில் என்ன செய்யணும், என்ன செய்தால் முன்னோர்களுடைய ஆசையை நம்ம பெற முடியும், என்ன செய்தால் பித்ரு தோஷத்திலிருந்து விடுபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடுவதற்கான நாளாக இருக்குது. இந்த நாளில் பார்த்திங்கன்னா மரணத்துக்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் வசிப்பாங்க. தங்களுடைய பூத உடலை விட்டு பிறகு உணவு தண்ணீர் இல்லாமல் தவிர்க்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் தான் ஒன்று சேர்ந்து தங்களுடைய சந்ததிகளை பார்க்க பூமிக்கு வருவதாக சொல்லப்படுது. அதனால் பூமிக்கு வரக்கூடிய முன்னோர்கள் தங்களுடைய குடும்பத்தினர் அளிக்கக்கூடிய தர்ப்பணம் தானம் ஏற்று தங்களுடைய பசியும் தாகத்தையும் தீர்த்துப்பாங்களாம். இதனால் அமைதி அடையவும் முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் தங்களுடைய சந்ததிகளை மனதார வாழ்த்துவாங்க. இதனாலேயே அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபட்டு பித்ருக்கடன் நிறைவேற்ற வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன்ற பித்ரு கர்ம காரியங்களை செய்யாதவர்களுக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபம் ஏற்படும். இதனால் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் எப்படி வழிபட்டா விடுபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த தை அமாவாசைன்னு பார்த்தீங்கன்னா உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசைங்க. இந்த அமாவாசையில் நீங்கள் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் செய்து வழிபாடு தவறியவங்க தை அமாவாசையில் பித்ருக்கூட நிறைவேற்றினாலே பித்ரு தோஷம் நீங்கி பலவிதமான துன்பங்கள் இருந்து நிச்சயம் விடுபட முடியுங்க. அதே போல் உடல் உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும், ஆரோக்கியம் மேம்படும், செல்வ வளம் பெருகும், அமைதி வெற்றி மகிழ்ச்சி அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறையுங்க. இந்த ஆண்டிற்கான தை அமாவாசை வருகின்ற ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வரப்போகுது. இந்த நாளில் அதிகாலை 1:20 தொடங்கி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி அதிகாலை 2:31 வரையிலான அமாவாசை திதியாக இருக்குங்க. சூரிய பகவான் தன் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமாகவர இருக்காரு. அவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கும் இந்த தை மாதத்தில் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய அமாவாசையாக இருப்பது விசேஷமான பலனையும் தரப்போகுது. இந்த நாளாக முன்னோர்களுடைய ஆத்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய தர்ப்பணம், திலகோமம், பிண்டதானம் ஆகியவற்றை தவறாமல் செய்திடுங்க. இதனால் முன்னோர்கள் இறந்தபோது செய்யக்கூடிய சீராத்தங்களை புண்ணிய தலங்கள், கடற்கரை, புனித நதிக்கரைகளில் செய்ததற்கு இணையான பலனை பெறலாம். பலரும் இந்த தை அமாவாசை நாளில் தான் காசி, ஹரித்வார், பிரித்விராஜ் போன்ற புனித தலங்களில் முன்னோர்களுக்கான தர்ப்பணம் அளிப்பாங்க. அப்படி புனித தலங்களுக்கு சென்றோ நீர்நிலைகளுக்கு சென்று தர்ப்பணம் அளிக்க முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும். இதனால் முன்னோர்களுடைய ஆசை நீங்கள் பெற முடியுங்க. அமாவாசையில் பார்த்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடையவும் அவங்களுடைய ஆசை பெறக்கூடிய புனித நாளாக இருப்பதால் இந்த நாளில் நம்ம தர்ப்பணம் மூலம் மறைந்த முன்னோர்களுடைய ஆத்மாவுக்கு நீரும் புனித உணவு அர்ப்பணிக்கப்படுவதால் முன்னோர்களுடைய ஆசையால் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள், தடைகள் அனைத்தும் நீங்கிடுங்க. மேலும் இந்த நாளில் செய்யக்கூடிய தர்ப்பணம் முன்னோர்களுடைய ஆத்மாவுக்கு அமைதியையும் உயிர்களுக்கு ஆசையும் தருவதாக சொல்லப்படுது. இது குடும்பத்தில் ஒற்றுமை, செழிப்பு, மன அமைதியை வளர்த்துடுங்க. தர்ப்பணத்தோடு இந்த நாளில் ஏழைகளுக்கு உணவு, ஆடை தானம் செய்வது மிகப்பெரிய புண்ணியத்தை தேடித்தரும். அனைத்து அமாவாசைகளும் மறைந்த நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து வழிபட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நம்மளால் அனைத்து அமாவாசைகளும் தர்ப்பணம் குடிக்காத முடியாதவங்க இந்த தை அமாவாசை நாளில் மட்டுமாவது அவசியம் நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துடுங்க. இதனால் பார்த்தீங்கன்னா அமாவாசையில் விரதம் இருப்பதையும் தர்ப்பணம் கொடுப்பதையும் செய்வது பலரும் கிடையாதுங்க. சில அமாவாசை நாளில் பிறந்த நாள், திருமண நாள், குழந்தைகளுடைய பிறந்த நாள் வந்தால் முன்னோர்கள் வழிபாட்டினை தவிர்த்துட்டு கொண்டாட்டங்களில் ஈடுபட தொடங்கிடுறாங்க. சிலருக்கு அமாவாசையில் கண்டிப்பாக விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டுமான கூட கேள்வி கூட உங்களுக்கு இருக்கலாம்.
இந்த அமாவாசையில் எதற்காக தர்ப்பணம் கொடுக்குறோம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். மாதா பிதா குரு தெய்வன்னு நமக்கு வழிபட வேண்டியவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நாம் இந்த உலகிற்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் தாங்க தாயும் தந்தையும். முதல்ல அவங்கள வணங்கி அவங்களுடைய ஆசை பெற வேண்டுங்க. அவங்க உயிரோடு இருந்தால் எப்படி ஆசை பெறுவோம், அதே நேரத்தில் அவங்க மறைந்த பிறகு அவங்களுடைய ஆத்மா நம்முடைய இருந்து நம்மை ஆசீர்வாதம் இருப்பதாக நினைச்சிட்டு அவங்க நமக்காக செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் கூடிய நாள் தாங்க இந்த தை அமாவாசை. இந்த நாளில் ஒருவர் உயிரோடு இருக்கும்போது அவங்களுடைய பசியை போக்குவதற்காக நாம் எப்படி உணவு அளிக்கிறோமோ அதே போல் அவங்க இறந்த பிறகு நாம் அளிக்கக்கூடிய பிண்ட தர்ப்பணம் எள்ளும் தண்ணீரும் தாங்க அவங்களுடைய உணவாக அமையும். அதனால் பித்ருலோகத்தில் பசியால் துன்பப்படக்கூடிய நம்முடைய முன்னோர்களுடைய ஆத்மா பார்த்திங்கன்னா அமாவாசை தோறும் நாம் அளிக்கும் தர்ப்பணத்தின் போது படைக்கக்கூடிய பொருட்களை ஏற்று பசியாற்றுவாங்க. அப்படியே அமாவாசை தினங்களில் நம்ம அவங்களை மறந்து உணவளிக்க மறந்துடுவதால் அவங்க மன வருத்தமோ கோபமோ அடையுதுங்க. இதனால் நமக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபம் ஏற்படலாம். இதனால தாங்க சுப காரியத்தில் தடை பலவிதமான துன்பங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கு. இதனால முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ஒரு முக்கியமான விஷயங்க. இந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய தர்ப்பணத்தால் பித்ருக்களுடைய மகிழ்ச்சி அடைவாங்க. ஒருவன் தன்னுடைய தாய் தந்தைக்கு சீராத்தம் செய்யாமல் எனக்கு செய்யக்கூடிய எந்த பூஜையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னே விஷ்ணுவும் சிவனும் சொல்லியிருக்காங்க. இதனால் 96 நாட்களும் மறைந்த நம்ம தாய் தந்தை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்காதவங்க விளங்க முடியாதவங்களும் வருடத்தில் முக்கியமான 3 அமாவாசைகளாவது தர்ப்பணம் கொடுக்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த தை மாத அமாவாசை நாளாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா தர்ப்பணம் போன்ற காரியங்களை தந்துடுங்க. மேலும் இந்த நாளில் தர்ப்பணம் கொடுக்கும்போது குறிப்பிட்ட சில மந்திரங்களை சொல்லி வழிபடுவதால் முன்னோர்கள் மகிழ்ச்சி அடைந்து நமக்கான ஆசை வழங்குவதோடு நம்முடைய வாழ்க்கையில் தேவர்களுக்கு கிடைக்காத அற்புத பலன்களையும் தந்துடுவாங்களா. இந்த அமாவாசையில் தர்ப்பணத்தின் போது பித்ருக்களுக்குன்னு உரிய 108 போற்றி மந்திரங்களை சொல்லி வழிபடுங்க. அதோடு மணிகர்ணிகா ஸ்ருதியே சொல்வது இன்னும் சிறப்பான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். மணிகர்ணிகான்னு பார்த்தீங்கன்னா பாவங்களை போக்கி புண்ணியத்தையும் மோட்சத்தையும் தரக்கூடிய முக்தி தலமாக அமைந்த காசியின் கங்கை கரையில் அமைந்துள்ள சுடுகாட்டினுடைய பேருங்க. சிதையிடப்படுவங்களுடைய காதுகளில் சிவபெருமானை மோட்ச மந்திரங்களை சொல்லி அவங்களுக்கான முக்தியை வழங்குவதாக சொல்லப்படுது. அமாவாசையில் தர்ப்பணம் கொடுப்பதற்கு சில விதிமுறைகள் இருக்கு. அதே போல அமாவாசை நாளில் செய்ய வேண்டியது செய்யாமல் தவிர்க்க வேண்டிய விஷயங்களும் சில சொல்லப்பட்டிருக்கு. இதை கடைபிடித்து முன்னோர்களை நினைத்து வழிபட்டு தர்ப்பணம் தானம் கொடுப்பதால முன்னோர்களுடைய முழு அருளும் நிச்சயம் நமக்கு உண்டாகுங்க. மேலும் குறிப்பாக அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் பூமியை நோக்கி வரக்கூடியதாக இருப்பதால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தாங்கன்னா சிலர் வரலாம், தவறில்லை. ஆனால் இறந்தவர்களாக இருப்பதனால அவங்க வரும்போது ஏற்படக்கூடிய ஒருவித அதிர்வலைகள் சிலவித பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இதனால தான் சொல்லப்பட்டிருக்கேன். இதனால் மிக கடினமான வேலைகளே உடல் ரீதியான வேலைகளையும் எதுவும் செய்யாதீங்க. அப்படி செய்யும்போது தவறு அடிபட்டால் இரத்த காயம் ஏற்படும். அப்படிப்பட்ட வீரியம் அதிகமாக இருக்கும், சீக்கிரம் ஆறாது. அதே போல் அமாவாசை என்று பதட்டமும் கோபமும் ஏற்பட்டால் முடிந்த அளவுக்கு மௌனத்தை கடைபிடிங்க. இந்த நாளில் மௌன விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. இந்த நாளில் உங்களால் முடிந்த அளவுக்கு தானம் தர்மம் செய்வது ஐஸ்வர்யத்தை தரும். தேவையற்ற முடிவுகளை அமாவாசை நிலை எடுப்பதை தவிர்த்திடுங்க. போல இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமாவாசை என்று தங்களால் இயன்ற அளவு உணவை அன்னதானம் அளிக்கலாம். பசு, காகம், நாய், பூனை இதர ஜீவராசிகளுக்கு கூட அன்னம் அளிக்குங்க. அமாவாசை என்று பிது தர்ப்பணமோ அன்னதானம் போன்றவற்றை குலதெய்வம் இருக்கக்கூடிய இடத்துல செய்தால் இன்னும் ரொம்ப நல்லதே. முடியாதவங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்கும் இடத்துல கூட செய்யலாம். இந்த நாளில் தலையில் எண்ணெய் தடவாதீங்க. புண்ணிய தலங்களில் கடலில் நீராடலாம், இல்லைனா நதியில் கூட நீராடுங்க. அமாவாசை என்று காலை சூரிய உதயத்தின் போதே கடலில் எடுக்கப்பட்ட நீரை வீட்டுக்கு கொண்டு வந்து தீர்த்தமாக தெளித்திடுங்க. இதனால் வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகிடும். உற்றார் உறவினர்கள் தொடர்பு இல்லாத ஆவிகளோ மரம் செடி கொடிகளில் அமாவாசை என்று மட்டும் தங்கி அவற்றின் சாரத்தை சாப்பிடும். இதனால் அமாவாசை நாளில் மரம் செடி கொடிகளையோ காய்கறிகளையோ புல் பூண்டுகளையோ தொடக்கூடாதும் பறிக்கவும் கூடாது. இந்த தை அமாவாசை நாளில் தவறாமல் உங்கள் முன்னோர்களுக்கு
பார்த்தீங்கன்னா உரிய திதியும் தர்ப்பணமும் கொடுத்து அவங்களுடைய ஆசையால் உங்கள் 7 சந்ததியினரும் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாக வாழ இந்த நாளை மறந்துடாதீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.